ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துக்கிற ஏகே நோமர்ஸ். நான் உங்கள் ஏகே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஹிட்டாக இருக்க 7 முக்கியமான ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ட்ரிக்ஸை வச்சு உங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வாட்ஸ்அப்பை யாருனாலையும் தொடவும் முடியாது, உள்ளே போய் லாகினும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இன்றைக்கி வளவல குளங்களும் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது நம்மளோட முதல் வீடியோ, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம முதல் பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 2-3 பேர் கூட சேட் பண்ணிக்கிருக்கீங்கன்னா, அந்த சேட்டை இப்போ ரமேஷ் ஒருத்தர் கூட சேட் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த சேட்டை ரமேஷ், சுரேஷ் 2 பேர் கூட சேட் பண்ணியிருக்கீங்கன்னா, ரமேஷ் சேட் பண்ணோம்னா அவங்க லாஸ்ட்டாக சேட் பண்ணால் அதான் முதல்ல நிற்கும். அடுத்து சுரேஷ் சேட் பண்ணால் அவங்க முதல்ல நிற்கும். இப்படி கொலாப்ஸி வந்து நிற்கும். அது நீங்கள் சில நேரம் வந்து பிரான்ச்சு இந்த மாதிரி ஆஃபீஸ் வச்சுருக்கவங்கன்னா ஒரு 10-15 பேருக்குள்ளே ரொட்டீனாக சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்களே சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் கலாப்ஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க பேர், என் ஃப்ரெண்டு பேர் கூட வச்சுக்கிறேன். இப்போ பேர் வச்சுட்டு அந்த இடத்துல பின் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடும். இப்போ வந்து இவங்க கூட சேட் பண்ணுறேன்னா இவங்கள கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து பின் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ சுரேஷ்னு சேட் பண்ணிடுறாங்கன்னா சுரேஷ் ஃபஸ்ட் சென்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களோட மட்டும் தான் வரும். கீழே ரமேஷ் ஃபஸ்ட்டு, இப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு இப்படி ஆர்டர் வைஸும் வந்துடும். அதனால் உங்களுக்கு கொலாப்ஸும் ஆகாது, ஈஸியாகவும் கிளிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. வேறு என்னென்னா, செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து குரூப்பில் இருக்கீங்கன்னா, அந்த குரூப்பில் வந்து டெய்லி ஒரு 1000 மெசேஜஸ் வருதுன்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கண்டிப்பாக ஒன்று வரும். இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ இல்லை இம்பார்ட்டன்ட் இமேஜஸ் அது மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரும். அது நீங்கள் எப்படி சேவ் பண்ணி வைக்கணும்னா, நீங்கள் தேட மாதிரி அது கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா, இப்போ நான் இங்கே வந்து ஒரு எங்கள் குரூப்பில் பி கிளப்னு அப்படியே குரூப் இருக்குது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும். இப்போ இந்த ஆர்டிக்கல் வந்து எனக்கு இப்போ இம்பார்ட்டன்ட்டாக இருக்குது. டெய்லியில் வந்து ஒரு 100 மெசேஜஸ் வரும். அதனால் இந்த ஆர்டிக்கல் தேடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணிவிட்டு இந்த மேலே ஸ்டார் அப்படின்னு ஒரு இது வரும். அதை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா போதும். அது வந்து ஃபேவரேட்ஸில் போயிடும். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இந்த 3 டாட் கிளிக் பண்ணி இல்லை ஸ்டார்ட் மெசேஜஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மெசேஜ் மட்டும் அங்கே வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதை தேடி மித்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து 3ஆவது பார்க்கப்படுற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறையா பேர் கூட இப்போ சேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு குரூப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கேம் விளாண்டுக்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கேம் கூட இல்லை, சும்மா டெஸ்க்டாப்பில் வந்து சும்மா ஹோம் பேஜில் வந்து சும்மா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா நீங்கள் டெஸ்க்டாப்பில் கூட இப்போ வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒய்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் வந்துடும். இப்போ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வந்துடும். இதில் வந்து மெசேஜஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெசேஜ் பண்ணினாங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டில் நிற்கும் நோட்டிஃபிகேஷன் மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து 4ஆவது பார்க்கப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்துச்சுன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பை லாக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் தனியாக ஆப் லாக் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பை லாக் பண்ண அவசியமே இல்லை. இந்த யூஸ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பை லாக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னா, வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் இந்த 3 டாட் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் அக்கௌண்ட்டுன்னு உங்கள் செட்டிங்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவேசின்னு ஒன்று இருக்கும். லாக் சிம்பல் போட்டு லாக் ஐக்கான் போட்டு ப்ரைவேசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் நீங்கள் கை வச்சா போதும், உங்கள்கிட்ட வேணும். இப்போ வந்து நீங்கள் இமிடியேட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வெளியே போய்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி கேட்டால் உங்கள் கை வச்சா மட்டும்தான் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ரைவசி இருக்குது. அதனால் இதனால் உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து வேறு ஆள் எடுத்து பார்க்குறதுக்கும் வேறு அனுமதியும் இருக்காது. உங்கள் அத்தென்டிகேஷன் இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து நம்ம 5ஆவது பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து வேறு அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து 2-3 பேர் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து ப்ரைவேசி, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதுக்கு, ஃபேமிலி கூட சேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா, வேறு ஏதாவது பிஸ்னஸ் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறவங்க 2-3 அக்கௌண்ட்ஸ் யாருமே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணணும்னா, ஒவ்வொரு வாட்டி போய் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி ஓடிபி போட்டு அப்படி பண்ணிக்கிருப்பீங்க. அதுக்கு இப்போ அவசியமே இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஒரு பின் கேட்கும். அந்த பின் போட்டு போடுங்க போதும். நம்ம வந்து ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு 6 நம்பர் போடுறேன்.
அதை போட்டுட்டு உங்கள் மெயில் ஐடி பற்றி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அது போதும். மெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அதுவே பார்த்துக்கும். 2 வாட்டி இது கேட்கும் மெயில் ஐடி, அது மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம சேனல் மெயில் ஐடியே கொடுத்துருக்கோம், பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து இப்போ ப்ரைவேசி அக்கௌண்ட்டுக்கு வேணும்னா இந்த ஃபோன் நம்பர் நான் போட்ட நம்பர் அதுமாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இல்லை எனக்கு ப்ரைவேசி அக்கௌண்ட்லேருந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு பின் வச்சுக்கிட்டு அது போடுறீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ஸ்வாப் ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியாக ஸ்வாப் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஈஸியாக போகிறதுக்கு போகும். இப்போ வந்து இந்த மாதிரி கேட்கும், இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்துடும், அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு ப்ரைவேசி அக்கௌண்ட் வந்திருக்கு. இப்போ நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின் போட்டு பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக ஓடிபி போட்டு அக்கௌண்ட் லாக் அவுட் பண்ணிட்டு ஓடிபி போட்டுக்கலாம் கொஞ்சம் டைம் ஆகும், இதுதான் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில்ட்ரன்ஸில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க யார் கூட அதிகமாக சேட் பண்ணுறாங்க, இல்லை ஸ்கூல்லேன்னு சொல்லி பொய் சொல்லி ஃபோன்ஸ் அது மாதிரிலாம் வாங்குவாங்க. அவங்க யார் கூட அதிகமாக சேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் அந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் யூஸ் அப்படின்னு இன்னொரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து இந்த இசட் கொடுக்கணும்னா அதிகமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு 13 MB என்னால் போயிருக்கு. மித்தெல்லாம் வந்து KB கணக்கில் தான் போயிருக்கு. அவளுக்குள்ளே அதிகமாக சேட் பண்ணுறதுனால அவளுக்குள்ளே அதிகமாக ஸ்டோரேஜ் டேட்டாஸ் இது பண்ணுறதுனால ஸ்டார்ட் பண்ணுறதுனால இல்லை அவரை அனுப்புறதுனால எனக்கு வந்து அதில் வந்து 13 MB யூஸ் ஆகிருக்கு. ஸோ அவள் கூட தான் நான் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இதுதான் இந்த வாட்ஸ்அப்புக்கான 6 ட்ரிக்ஸு இன்றைக்கி சொல்லியாச்சு. என்னென்ன ட்ரிக்ஸு இது முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. இது 2020 இப்போ வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வாங்கினதுக்கப்புறம் ஃபேஸ்புக் போட்டவங்க இந்த ட்ரிக்ஸு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், குட் பை.